Hi everyone, welcome to the session. Guys, in the session la enna paaka porom appadina adverb. Already SSMT's topic from the basics la நம்ம பார்த்துட்டு இருக்கோம். parts of speech ஒரு டாபிக்கா கவர் பண்ணிட்டு இருக்கோம். First topic is noun. நிறைய பேர் வந்து இந்த ஆர்டர் என்னன்னு கேக்குறீங்க. First one is noun and second one is pronoun and third one is adjective. Fourth ஒன்ல இருந்து நான் thumbnailலே மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் 4 verb அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் நவுன், செகண்ட் ப்ரொனவுன், தேர்ட் வந்து adjective. ஓகேவா? ஃபோர் verb இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது adverb. ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரொபோசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ், கீழே கமெண்ட் செஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் டெலகிராம் லிங்க் இருக்கும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நான் அப்கமிங் டேஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் கரெக்ஷன், சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், இப்படி பிவைக்யூ இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே நான் 1 minute நான் கொண்டு வர போகிறேன். நிறைய கொஷின்ஸ் நான் கொண்டு வர போகிறேன் எல்லாத்துலேருந்துமே. ஓகேவா? ஸோ நீங்கள் இன்ஸ்டாலாம் நீங்கள் ரீல்ஸ் பார்க்குற மாதிரி ஜஸ்ட் ஒரு ஸ்வைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேயே நீங்கள் நிறைய கண்டென்ட் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஐடி வந்து கீழே கமெண்ட் செஷனில் லிங்க் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ adverb அப்படின்னா என்னன்னா கைஸ், இது வந்து நீங்கள் adverbனா நீங்கள் என்னென்னு படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் adverb அப்படின்றதுலையே இந்த வேர்ட்லேயே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? என்ன இருக்குது? ஆட் அப்படின்னு இருக்கு. ஆட் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? இந்த adverb அப்படின்றதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த adverb அப்படின்றதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா verb, verb, adjective, adverb, இது 3 இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த verb அப்படின்றது இது 3 இருக்கு. verb, adjective, adverb. ஓகேவா? இந்த add அப்படின்றது என்ன அப்படின்னா இது 3த்துக்குமே ஒரு added value அதுக்கு கொடுக்கும். ஒரு added information இந்த verb-க்கு, இந்த adjective-க்கு, இந்த adverb-க்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் இங்க adverb. நீங்க adverbன்னு பார்த்தோனே அந்த 3 ஃபார்ம்ஸ் என்னென்ன, இந்த 3 என்னென்ன, verb, adjective, adverb, இது 3 மைண்டுக்கு வந்துடணும். இது 3த்துக்கும் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த adverb வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன், ஒரு added value வந்து அது கொடுக்குது. ஓகேவா? ஸோ டெஃபினேஷன் பாருங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் அ verb. ஒரு வேர்பையோ ஒரு ஆட்ஜெக்டிவையோ இன்னொரு another adverbையோ டிஸ்கிரைப் பண்ற வேலை தான் என்னன்னா adverbோட வேலை. டிஸ்கிரைப் அப்படின்னா என்னன்னா அதை வந்து ஒரு verb இருக்கு, ஒரு ஆக்ஷன் நடந்திருக்கு, ஒரு adjective இருக்கு, ஒரு another adverb இருக்கு அப்படின்னா அதை வந்து அது இன்னும் கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அதுக்கு கொடுக்கும். ஓகேவா? அதுதான் வந்து adverb. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுது, ஒரு ஆட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுது, இன்னொரு another adverb டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொன்றுத்துக்கா பார்க்கலாம். ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த adverb எப்படி இருக்கும், ஒரு ஆட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த adverb எப்படி இருக்கும், ஒரு another adverb தன்னைத்தானவே டிஸ்கிரைப் பண்ணிக்குது. another adverbன்னு இருக்கு பாருங்க, தன்னைத்தானவே டிஸ்கிரைப் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்கிரைபிங் வேர்பை டிஸ்கிரைப் பண்ணும்போது பாருங்க, she is eating slowly. she is eating slowly. இங்க she அப்படின்றது என்ன? இது வந்து ஒரு சப்ஜெக்ட், pronoun, சப்ஜெக்ட். is அப்படின்றது என்ன? auxiliary verb. eating அப்படின்றது என்ன? மெயின் verb. இதுதான் verb, இதுதான் மெயின் verb. இதுதான் வந்து என்ன? verb. இந்த eating, she is eating அதோட முடிச்சிருக்கலாம். ஆனா அவ அந்த ஈட்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா? அந்த ஈட்டிங், அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா ஸ்லோவா நடக்குது. ஸ்லோலி. இந்த ஸ்லோலி தான் என்னன்னா adverb. ஓகேவா? இந்த ஸ்லோலி தான் என்னன்னா adverb. ஓகே, she is eating slowly. அவ எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கா? ஸ்லோவா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓகேவா? அந்த ஈட்டிங் ப்ராசஸ் எப்படி இருக்கு, அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, he is cooking deliciously. he is cooking deliciously. he again என்ன? pronoun, இது ஒரு சப்ஜெக்ட், is auxiliary verb or helping verb. cooking அப்படின்றது இட்ஸ் a main verb. ஓகேவா? he is cooking அதே முடிச்சிருக்கலாம். அந்த குக்கிங் அவன் எப்படி குக் பண்றான், அந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது, இது என்ன? verb. cook, cooked, eat, eatக்கு என்ன? eat family words என்ன? நம்ம ஆல்ரெடி verbல பார்த்தோம் இல்லையா? ஒரு verb நீங்க பார்க்குறீங்கன்னா அது family words எல்லாமே சொல்லணும். eat, ate, eaten, eating, eats. cookingக்கு என்ன? cook, cooked, cooked, cooking, cooks. ஓகேவா?
ஸோ இந்த ஆக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னா, he is cooking சொல்லிட்டாங்க. அந்த குக்கிங் எப்படி இருக்கு அப்படின்னா deliciously. deliciously. ஓகேவா? he is cooking deliciously. இதுதான் அந்த adverb. இந்த adverb என்ன பண்ணுது அப்படின்னா இந்த குக்கிங் அப்படின்ற ஆக்ஷன் அந்த ஆக்டிவிட்டியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? இப்படிதான் வந்து ஒரு adverb ஒரு verb வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க டிஸ்கிரைபிங் adjective. adjectiveனா என்ன? adjective என்ன பண்ணும்? adjective டெஃபினேஷன் என்ன? நம்ம adjective பார்த்துட்டோம் இல்லையா? adjectiveனா என்னன்னு சொல்லுங்க. adjective என்ன பண்ணும்? it describes a noun or pronoun. ஒரு நவுனையோ ஒரு ப்ரொனவுனையோ மிகைப்படுத்தி பேசுறது தான் adjectiveோட வேலை. இங்க இந்த adjective அந்த ஒரு நவுனோட டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிற அந்த adjectiveயே டிஸ்கிரைப் பண்ற வேலை தான் இந்த adverbோட வேலை. ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. The food was amazingly delicious. The food இது என்ன? ஃபுட் சப்ஜெக்ட். was இது என்ன? auxiliary verb. இது என்ன? delicious. ஃபுட் எப்படி இருக்கு? அமேசிங் விட்டுருங்க. இதை விட்டுருங்க. The food was delicious. The food was ஃபுட் வந்து டெலிஷியஸா இருக்கு. ஓகேவா? இந்த அமேசிங்லி என்ன சொல்லுது அப்படின்னா அந்த டெலிஷியஸா இருக்கு இல்லையா? அந்த டெலிஷியஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுது. இன்னும் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுது. அதுதான் இந்த அமேசிங்லி. இப்போ புரியுதா? அதுதான் இந்த அமேசிங்லி. ஸோ இந்த டெலிஷியஸ் எப்படி இருக்குதா? அமேசிங்லி டெலிஷியஸாக இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கு? திஸ் இஸ் வாட்? adverb. இந்த adverb எதை டிஸ்கிரைப் பண்ணுது? இந்த டெலிஷியஸை டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ஃபுட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த adjective. இந்த adjective-ஐ டிஸ்கிரைப் பண்ணுறது இந்த adverb. ஓகேவா? ஃபுட் எப்படி இருக்கு? டெலிஷியஸாக இருக்கு. அந்த டெலிஷியஸ் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா the food was amazingly delicious. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. she is very beautiful. she is very beautiful. she is beautiful சொல்லிருக்கலாம். அவ வந்து அழகா இருக்கா. ஓகேவா? அவ ரொம்ப அழகா இருக்கா. அந்த அழகை வந்து இன்னும் மிகைப்படுத்தி சொல்றாங்க இல்லையா? இது வந்து adjective. அந்த அழகை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறது தான் இந்த adverb. ஓகேவா? வேற ஓகேவா? இப்போ புரியுதா? ஒரு verb எப்படி டிஸ்கிரைப் பண்ணுது? ஒரு adjective எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு புரியுதா? நெக்ஸ்ட் இன்னொரு another adverb எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. இட் டிஸ்கிரைப்ஸ் ஆல்ரெடி அதேதான் verb, adjective, another adverb. இங்க வந்து ஒரு adverb அது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுதுன்னு பாருங்க. She spoke incredibly quietly. She spoke incredibly quietly. She subject, spoke verb. quietly adverb. அவ வந்து எப்படி பேசுறா? குவைட்டா பேசுறா. ரொம்ப 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 பொறுமையா பேசுறா. ரொம்ப ரொம்ப சத்தமே இல்லாம ரொம்ப குவைட்டா பேசுறா. ஓகேவா? அந்த குவைட் எப்படி இருக்கு அப்படின்னா incredibly quietly. ஓகேவா? ஆல்ரெடி இது ஒரு adverb. இந்த adverb-ஐயே இந்த adverb டிஸ்கிரைப் பண்ணுது. தன்னைத்தானேவே டிஸ்கிரைப் பண்ணிக்கும் இந்த adverb. ஓகேவா? she spoke incredibly quietly. she spoke quietly மட்டும் நம்ம சொல்லலாம். அது அந்த quietly அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்னா incredible-ஆ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. he drove extremely carefully. so this is subject, this is main verb. she drove carefully ன்னு சொல்லலாம். அவன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா டிரைவ் பண்ணா அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த கேர்ஃபுல்லையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுது பாருங்க. எது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி. இதுவும் adverb தான். he drove extremely carefully. அவன் ரொம்ப 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 அவன் ரொம்ப ஜாக்கிரதையா ஓட்டினான். அவன் ரொம்ப ஜாக்கிரதையா டிரைவ் பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ adverbனா எப்படின்னு புரியுதா? adverbனா என்னன்னு தெரியுதா? இது என்ன பண்ணுது? ஒரு verb டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு adjective டிஸ்கிரைப் பண்ணுது. இன்னொரு another adverb டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க இதுல ஒரு சிமிலாரிட்டி பார்த்திருப்பீங்க. என்ன இருக்கு பாருங்க. இந்த adverb அப்படின்னு சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி முடியுதுன்னு பாருங்களேன். slowly, deliciously, அப்புறம் என்ன? amazingly, ஓகேவா? நெக்ஸ்ட் incredibly, extremely, quietly, carefully. எப்படி முடியுது? எல்லா வேர்ட்ஸுமே ly-ன்னு முடியுது. எல்லா adverb வேர்ட்ஸ் எப்படி முடியுது? ly-ன்னு முடியுது. ஆமா. 90% ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து ly-ல தான் முடியும். ஓகேவா? இந்த ly அப்படின்றது எப்படி ஃபார்ம் ஆச்சு? இந்த adverbs ஃபர்ஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஒரு adjectiveல இருந்து தான் ஒரு adverb ஃபார்ம் ஆச்சு.
ஒரு adjectiveல இருந்து தான் ஒரு adverb ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க குயிக். குயிக்ன்றது adjective. இதுல இருந்து ஃபார்ம் ஆனது தான் குயிக்லி adverb. ஓகேவா? ஹாப்பி அப்படின்றது adjective. இதுல இருந்து ஃபார்ம் ஆனது ஹாப்பிலி. ஹானஸ்ட் அப்படின்றது adjective. இதுல இருந்து ஃபார்ம் ஆனது ஹானஸ்ட்லி. கேர்ஃபுல் அப்படின்றது adjective. இதுல இருந்து ஃபார்ம் ஆனது கேர்ஃபுல்லி. ஓகேவா? adjectiveல இருந்து adjective அப்படின்ற வேர்ட் புதுசா எங்க இருந்துலாம் வந்தது கிடையாது. சாரி adverb அப்படின்ற வேர்ட் வந்து புதுசா எங்க இருந்தும் வந்தது கிடையாது. adjectiveல இருந்து ஃபார்ம் ஆனது தான். ஓகேவா? ஓகேவா? So this is how adverbs are formed. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ adverb error. இப்போ நீங்க பார்த்த வரைக்குமே உங்களுக்கு adverbனா என்னன்னு புரியுதா? ஸோ இப்போ பாருங்க. உங்களுக்கு PYQல கேட்ட கொஸ்டின் தான். MTS லெவல் தான் இது எல்லாமே. நான் எடுத்துட்டு வர கொஸ்டின் எல்லாமே MTS லெவல் தான். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பாருங்க. She she does her work good as she is a trained nurse. இது என்ன? she என்ன subject, does என்ன verb, her work இது என்ன noun, good as இங்க என்ன இருக்கு? அவ வேலையை அவ நல்லா செஞ்சா. ஓகேவா? அவ வேலையை அவ நல்லா செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. இங்க வந்து எதை டிஸ்கிரைப் பண்ணுது? verb தான் டிஸ்கிரைப் பண்ணுது. இங்க என்ன இருக்கு அப்படின்னா good. ஆக்சுவலி குட்டுக்கும் வெல்லுக்கும் வித்தியாசம் என்ன? குட் அப்படின்றது ஒரு adjective. ஓகேவா? வெல் அப்படின்றது ஒரு adverb. adjective ஒரு noun தான் டிஸ்கிரைப் பண்ணணும். he is a good boy. இங்க நவுன், இந்த நவுனை தான் இந்த குட் டிஸ்கிரைப் பண்ணுது. இது adjective. ஓகேவா? நெக்ஸ்ட் she does her work well. she does her work well. she does இது வந்து என்ன? verb. அவ செஞ்சா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு verb எது டிஸ்கிரைப் பண்ண முடியும்? இப்பதானே பார்த்தோம். ஒரு adverb-ஆல தான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு adjective கொடுத்துருக்காங்க. ஒர்க் அவ நல்லா பண்ணுனா அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இங்க குட் வராது. இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வெல். இது ஒரு adverb error. இங்க வந்து adjective கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி என்ன வரணும்? adverb வரணும். புரியுதா? So she does her work well as she is a trained nurse. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க. உங்களுக்கு வேற என்ன மாதிரி ரூல்ஸ் இதுல இருந்து கேக்குறாங்க? இதுல இருந்து வேற என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேக்குறாங்கன்னு பாருங்க. ஆக்சுவலி நெகட்டிவ் adverbsன்னு இருக்கு. நெகட்டிவ் adverbs வந்து என்னன்னா should not be used with the words negative in meaning. two negatives should be avoided. அதாவது ஒரு சென்டென்ஸ்ல 2 நெகட்டிவ் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா seldom, never, rarely, scarcely, neither, barely, nothing, nowhere, hardly இந்த மாதிரி adverbs எல்லாமே இது நெகட்டிவ் மீனிங்கை தான் கொடுக்குது. ஓகேவா? ஆல்ரெடி இது எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மீனிங் இருக்கு. நம்ம இதுக்கு அப்புறமோ இது ஃப்ரண்ட்லயோ இல்லை பேக்லயோ நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? நோ, நாட், நன் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படின்னு ரூல் இருக்கு. ஓகேவா? ஸோ என்னன்னா கொஸ்டின் பாருங்க. he has not seldom visited his parents since he left this place. என்ன இருக்கு? செல்டம்னு ஒரு adverb இருக்கு. இந்த adverbலாம் பாருங்க. seldom, never இதெல்லாம் வந்து என்ன இல்லை? ly இல்லை. இதுவும் ஆனா நான் என்ன சொன்னேன்? 90% ஆஃப் த வேர்ட்ஸ் தான் வந்து என்ன? ly-ல முடியும். ly-ல முடியாத adverbs இருக்கு. ஓகேவா? ஸோ செல்டம், நெவர், நீதர், நத்திங், நோவேர் இதெல்லாம் வந்து என்ன? ly-ல முடியல. ஓகேவா? ஸோ he has not seldom இது வந்து adverb. செல்டம்ங்கிறதே இல்லதான். ஸோ அப்ப என்ன? இதுக்கு முன்னாடியோ ஆஃப்டரோ நாட், நோ இந்த மாதிரி எந்த வேர்ட்ஸும் வரக்கூடாது. இங்க என்ன வந்திருக்கு பாருங்க? நாட் வந்திருக்கு. ஸோ இந்த நாட் வந்து வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஸோ இந்த ரூல் இருக்கு இல்லையா? இந்த ரூல் இம்பார்ட்டண்ட்டான ரூல். இது பேஸ் பண்ணி எக்ஸாம்ல கண்டிப்பா கொஷின்ஸ் வருது. இது வந்து ஒரு PYQ கொஷின் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் சேம் அதே ரூல் தான். she had barely எங்க இருக்கு?
barely இங்க இருக்கு பாத்தீங்களா? So barely அப்படி she had barely nothing to wear when she came to me for help. So barely nothing. நத்திங்கும் இங்கே தான் இருக்கு, barely இங்கே தான் இருக்கு. ரெண்டு நெகட்டிவ் வேர்ப்ஸ், நெகட்டிவ் ஆட்வர்ப்ஸ் வந்து சேம் டைம் நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஓகேவா? ஸோ ஷி ஹேட் பேர்லி டு வியர் ஆர் அதர்வைஸ் ஷி ஹேட் நத்திங் டு வியர், எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறதான் சொல்கிறாங்க. ஓகேவா? ரெண்டில் ஏதோ ஒன்று நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஷி ஹேட் நத்திங் டு வியர் தான் இன்னுமே கரெக்ட். ஸோ பேர்லியே நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, சேம் அதே ரூல் தான். She is either dumb or deaf, if not both. So இதுக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. She is either dumb or deaf, if not both. ஆக்சுவலி இதுக்கு என்னன்னா, போத்தும் நாட்டும் சேம் டைம்ல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஷி அதாவது ஒன்று அவ டம், ஷி இஸ் ஒன்று காது கேட்காம இருக்கணும், இல்லைன்னா வாய் பேச முடியாம இருக்கணும். ஓகேவா? இஃப் அது மேபி ரெண்டுமே கூட இருக்கலாம், மேபி ரெண்டுமே இல்லாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுமே இல்லாம இருக்கு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீதர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். நீதர், நாட் போத் இல்லை, நீதர். ரெண்டுமே இல்லை அப்படின்னு நம்ம பேசும்போது நீதர் சொல்லணும். ரெண்டுல ஏதோ ஒன்று இருக்கு, ரெண்டுல ஏதோ ஒன்று பாசிபிள் அப்படின்னு பேசும்போது ஈதர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஷீ இஸ் ஈதர் டம்ப் ஆர் டெஃப் இஃப் நீதர், இஃப் நாட் போத் இல்லை, இஃப் நீதர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வெரிக்கும் மச்சுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பாருங்க. வெரி இஸ் யூஸ்ட் ஃபார் பாசிட்டிவ் டிகிரி. டிகிரி அப்படின்றது என்னன்னா, நம்ம டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் ஆட்ஜெக்டிவ்ல படிச்சோம் இல்லையா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் படிச்சோம் இல்லையா? ஸோ இந்த பாசிட்டிவ் டிகிரிக்கு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெரி யூஸ் பண்ணணும். இந்த மச் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பாருங்க, மை ஃபாதர் இஸ் வெரி குயிக்கர் தேன் ஐ அட் செஸ். செஸ்ல என்னோட ஃபாதர் என்னை விட ரொம்ப குயிக்கா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, கம்பேரிஷன் பண்ணுறாங்க. என்னை விட என்னோட ஃபாதர் வந்து ரொம்ப குயிக்காக ரொம்ப ஸ்பீடாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தேன் இருக்கு, கம்பேரிஷன். ஸோ கம்பேரிஷனுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? மச் தான் யூஸ் பண்ணணும். இங்கே வெரி யூஸ் பண்ணிருக்காங்க, வெரி வரக்கூடாது, மச். ஓகேவா? ஸோ மை ஃபாதர் இஸ் மச் குயிக்கர் தேன் ஐ அட் செஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எரர்ஸும் உங்களுக்கு அடிக்கடி கேட்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப அதான் எம்டிஎஸ் லெவல் அப்படின்னும் போது இந்த மாதிரி சிம்பிள் பேசிக் கொஷின்ஸ், இந்த மாதிரி பேசிக் லெவலில் தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் படிக்காமல் மட்டும் போயிடாதீங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹார்ட் வெர்சஸ் ஹார்ட்லி. ஹார்ட்லி இது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆக்சுவலி ஹார்ட் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல எஃபர்ட்டோட, எனர்ஜியோட, ஃபுல் அட்டென்ஷனோட ஒர்க் பண்ணுறது. ஓகேவா? ஹார்ட்லி அப்படின்னா வேலையே செய்யலைன்னு அர்த்தம், ஆல்மோஸ்ட் இல்லை. ஓகேவா? ஹார்ட்னா ஐ ஒர்க்ட் ஹார்ட் அப்படின்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னா அவன் வந்து எப்பயாவது தான் வேலை செய்வான், அவன் மோஸ்ட்லி வேலையே செய்ய மாட்டான் அப்படின்னு தான் மீனிங். ஓகேவா? கொஷின் பாருங்க, வீணா ஒர்க்ட் வெரி ஹார்ட்லி ஆஸ் ஷி வாண்டட் டு பி a சர்ஜன். இங்கே என்ன சொல்ல வராங்க, அந்த பொண்ணு சர்ஜன் ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணா, ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சர்ஜன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணா அப்படின்னா ஹார்ட் வருமா, ஹார்ட்லி வருமா? இப்போ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணினா தானே அங்கே சர்ஜன் ஆக முடியும். ஹார்ட்லினா அங்கே இல்லைன்ற மீனிங். இப்போ ஒர்க் பண்ணலன்னா எப்படி சர்ஜன் ஆக முடியும்? அவன் என்ன பண்ணியிருக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கா, ஹார்ட். ஓகேவா? ஸோ வீணா ஒர்க்ட் வெரி ஹார்ட் ஆஸ் ஷி வாண்டட் டு பி அ சர்ஜன். ஓகேவா? இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கொஷின் கேட்குறாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, லேட் வர்சஸ் லேட்லி. லேட் அப்படின்னா என்ன, லேட்டாக வர்றது தான், நியர் அட் த எண்ட் ஆஃப் த பீரியட். ஒரு கிளாஸுக்கு லேட்டாக வருது, ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறது, காலேஜுக்கு லேட்டாக போகிறது, ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிறது, இதே தான். ஓகேவா? லேட்லி அப்படின்னா என்னென்னா ரீசன்ட்லி, கரண்ட்லி இப்படிலாம் சொல்லுவாங்க.
லேட்லி அப்படின்னா ரீசென்ட்லி, கரண்ட்லி இப்படிலாம் வரும். ஓகேவா? கொஸ்டின் பாருங்க. யூ ஆல்வேஸ் கம் லேட்லி டு கிளாஸ். இங்க என்ன சொல்றாங்க? நீ எப்பவுமே கிளாஸ்க்கு லேட்டா தான் வர அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எப்பவுமே லேட்டா தான் வர அப்படின்றதுக்கு என்ன மீனிங்? லேட் தானே. ஸோ இப்போ லேட்லி இல்ல, லேட். நம்ம என்ன பண்ணுவோம்? இது வந்து வர்பு. ஸோ இதை வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு adverb ly வருது, இதுதான் கரெக்ட் அப்படின்னு போட்டுருவோம். ஆக்சுவலி என்னன்னா அதுக்காக தான் இங்க நான் இதை எடுத்து வந்தேன். ஆக்சுவலி என்னன்னா லேட் அப்படின்றத இங்க கரெக்ட், லேட்லி அப்படின்றது கரண்ட்லி. இதுக்கு மீனிங் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இந்த மாதிரி எரர்லாம் உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ adverb இப்போ நான் இங்கே கொண்டு வந்த ரூல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது நல்லா பார்த்துக்கோங்க. இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. நான் எடுத்து வந்த கொஷின்ஸுமே பிவைக்யூ கொஷின்ஸ் தான். adverb உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏதாவது கான்செப்ட் புரிஞ்சிருக்கா? கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ரப்போசிஷன் பார்க்கலாம். நம்ம ரேண்டமாக பிவைக்கு கொஷின்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸுக்கு முன்னாடி நவுன், ப்ரொனவுன், ஆட்ஜெக்டிவ், வேர்ப் இருக்குது. அந்த கிளாஸ் பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்துட்டு இந்த செஷனையும் பாருங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே. ஸோ தட்ஸ் இட் தி செஷன் கைஸ். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ.